கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். கடந்த 4 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்துக்குள்ளாய் காலெடுத்து வைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார் என்பதை நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, போன மாதம் நாம் தியானித்த வாக்குத்தத்தமானது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். அதன்படி நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருப்பார் என கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5வது மாதத்துல நாம் காலெடுத்து வைப்பதற்கு முன்பதாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, தேவனை துதித்து நாம் ஆராதித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால்
விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே, உங்க நினைவில் வைத்தவரே உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய அன்புக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம், தேவனுடைய கிருபைக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வழி நடத்துதலுக்குள்ளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினாலே நம்மளை அன்பாக கடந்த மாதம் முழுவதும் நடத்தி இந்த புதிய மாதத்தை காணத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதத்தில் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் இல்லை, ஆனாலும் தேவன் நம் மீது வைத்த அவருடைய அன்பினாலே இன்றைக்கு நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்பதே. ஆம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில இந்த வார்த்தை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு இது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்துல ஒரே ஒரு காரியம்தான் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. என்னவென்றால் அது சமாதானம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, குடும்பத்தில சமாதானம் இல்லை, பிள்ளைகள் மத்தியில சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளாய் சமாதானம் இல்லை, ஏன் சபைகளிலே சமாதானம் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பட்டணங்களை எடுத்துக்கொள்ளலாம், மாவட்டத்தை, மாநிலத்தை, தேசத்தை, உலகத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை அப்படியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு அதிகாரம் உள்ளவர் ஒரு தெய்வம் உண்டானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவருக்கு பேரே சமாதான பிரபு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். அநேக சூழ்நிலைகளே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அநேக இடங்களுக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ சமாதானத்தை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் நமக்கு
ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி இன்றும் அந்த சமாதானத்தின் கர்த்தராகிய ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ளாதபடி இருக்கிறதுனாலே சமாதானத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேடுகிறோம். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளின் சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயா? சமாதானம் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஏன் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய சபையின் வாழ்க்கையில, எல்லா சூழ்நிலைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் அதற்காகத்தான் அந்த உலகத்துல வந்தார். பாருங்க, அதுக்கு கீழே சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தை, எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தை. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக அந்த உலகத்திலே வந்தார். இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷமாய் இருப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை விட நமக்கு என்னங்க? இதை விட நமக்கு யார் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய தாய் தகப்பன் சமாதானத்தை கொடுக்க முடியுமா? ஒரு கணவன் கொடுக்க முடியுமா? ஒரு மனைவி கொடுக்க முடியுமா? நம்முடைய பெற்ற பிள்ளைகள் தான் கொடுக்க முடியுமா? இல்ல நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு இருக்கிற உயர் அதிகாரிகள் கொடுக்க முடியுமா? நாம் பெற்றுக்கொள்கிற சம்பளம் கொடுக்க முடியுமா? நாம் வைத்திருக்கிற வீடு வாசல் சொத்து சொகம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? நிச்சயமா கொடுக்க முடியாதுங்க. நிச்சயமாய் கொடுக்க முடியாது. ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் சமாதானத்தை கொடுக்க முடியுமா? நெவர், கொடுக்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம் தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தை. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் ஒரு வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு, பிரச்சனையோடு அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன சம்பாதிச்சாலும், என்ன ஒரு காரியம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று அதிலே ஆணித்தரமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகரை நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இவர்கள் மூலமா எனக்கு சமாதானம் கிடைக்கும், இவர்கள் மூலமா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், இவர்கள் மூலமா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கும், இவங்களை நம்பி இருக்கிறோம், இவங்க எங்களை பார்த்துக்குவாங்க, இவங்களை வழி நடத்துவாங்க, கடைசி வரைக்கும் எங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். பட் ஆனா அது நடக்கவே நடக்காது. அதான் இதுல சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம இன்னைக்கு உலகத்தை தான் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தாரை, நம்முடைய பிள்ளைகளை, நம்மளுடைய அநேக சூழ்நிலைகளை, அநேக காரியங்களை நம்ம நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நிச்சயமாய் ஒரு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஒருவேளை அந்த உலகத்துக்குரிய காரியம் ஒருவேளை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமாய் அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கவே கொடுக்காது. அதனாலதான் சொல்லுகிறார், நான் எப்படி சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை அப்படின்னு சொல்றார். அப்போ உலகம் என்ன சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா அது சமாதானமாகவே இருக்காது. சமாதானத்தை போல இருக்கும், ஆனா சமாதானமா இருக்காது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நித்தியமாய் நம்மளோடு கூட இருக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகத்திலே கொடுக்கிற அநேகருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்துல ஒரு சில நேரங்கள், ஒரு சில நிமிஷங்கள் தான் அது நிற்கும்.
அந்த சமாதானம் மாறி போகும். நம்மளுடைய இருதயங்கள் பழைய நிலைமைக்கே போயிடும். அந்த கலங்கின சூழ்நிலை, அந்த கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை, அந்த வியாதியின் சூழ்நிலை, அந்த பலவீனத்தின் சூழ்நிலை, ஒரு பயத்தின் சூழ்நிலை நிச்சயமாய் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சமாதானம் எப்பொழுதுமே நம்மளை கலங்க விடாதுங்க. எப்பொழுதுமே நம்மளை பயத்துக்குள்ளாய் கொண்டு போகாது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம். அதை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாய் நீங்களும் நானும் பாக்கியவான்களாயும் பாக்கியவதிகளாய் இருப்போம் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அதிகாரம் தொடங்கும் போதே அதுல நம்ம பார்க்கிறோம். 14வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னைக்கு கலங்கி போய் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, அநேக சூழ்நிலைகளை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாததுனால இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில் நாம் இப்படியா கலங்கி பயந்து கொண்டிருக்கிறோம். வியாதியை குறித்து ஒரு பயம், சூழ்நிலைகளை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், பிசினஸை குறித்து ஒரு பயம், அநேக காரியங்களை கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம் தேவனை நம்பி தேவனை சார்ந்து இருந்தா அவர் கொடுக்கிற அந்த சமாதானமானது நித்தியமாய் நம்மளோடு கூட இருக்கும். நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ நிச்சயமாய் நாம் சமாதானமாய் வாழ முடியும். யார் இருக்காங்களோ இல்லையோ ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் நிச்சயமாய் நாம் சமாதானமாய் வாழ முடியும். நம்மளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், நம்மளுடைய வேதனைகள் மாறும், துக்கங்கள் மாறும், அவமானங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் தேவன் நம்மளோடு கூட இருந்தால் தேவன் நம்மளை சமாதானத்தோடு நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதே 14வது அதிகாரத்துல 13வது வசனம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதை விட என்ன வேணுங்க? இதை விட என்ன வேணும்? நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை தருகிறேன் என்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு, துக்கங்களோடு, அவமானத்தோடு, பிரச்சனையோடு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய பிசினஸை குறித்து கவலைகளோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? என்னண்டை வா, என்னண்டை வா, நான் உனக்கு சமாதானத்தை நான் தருகிறேன். அதுவும் எப்படியாக? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. நான் கொடுக்கிற சமாதானம், நான் கொடுக்கிற சமாதானம் அது விலை மதிப்பற்றது. ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள் எங்கெங்கேயோ சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. பணத்தினால கிடைக்கும், பொருள்னால கிடைக்கும், ஆஸ்தி அந்தஸ்துல சேர்த்து வைக்கிறதுனால கிடைக்கும், எங்கெங்கேயோ போய் என்னென்னத்தையோ செய்யறாங்க. ஆனா நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். தேவ சமூகத்துல நாம் வந்து அமர்ந்தால் அவர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நித்தியமாய் நம்மளை சமாதானத்தில் வைக்கிறதாய் அது காணப்படுகிறதா இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அழகா சொல்லுகிறார், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் சொல்லுகிறார். இந்த மாசத்துல நீங்க என்னென்ன ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்குறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுடைய கண்ணீர்களை மாற்றுவார், உங்களுடைய துக்கங்களை மாற்றுவார், அவமானத்தை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், உங்களுடைய கடன் பாரங்களை மாற்றுவார். பிள்ளைகளுக்கு திருமணமாகலையா? நிச்சயமாய் திருமணத்தை ஆண்டவர் சந்தித்து கொடுப்பார். நல்ல வரன்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை இல்லாம இருக்காங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உங்களுடைய பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லை, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார்.
ஊழியம் செய்கிறீங்களா? ஊழியத்துல எந்த ஒரு காரியமும் நடைபெறாதபடி தடையா இருக்கிறதா? ஆண்டவர் எல்லா வழிவாசல் ஆண்டவர் இந்த மாதத்துல திறக்க போகிறார். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு. உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சமாதானத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோமானால் இந்த உலகத்துல உங்களை விட என்னை விட பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அநேக காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அநேக காரியங்களுக்குள்ளாய் போய் அப்படியாக கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், அன்பு மகனே மகளே, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். நீ என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அன்புள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவர் நம்மிடத்துல அன்பாய் இருக்கிறது போல நாமும் அவரிடத்தில் அன்பாய் இருந்தோமானால் நிச்சயமாய் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்துல நிச்சயமாய் சமாதானத்தை கொடுப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவன் மனைவிக்குள்ளாய், மாமியார் மருமகளுக்குள்ளாய், இப்படியாக உறவுகளுக்குள்ளாய் நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அது மாத்திரமல்ல, சபைகளிலே சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பட்டணத்திலே, மாவட்டத்திலே, மாநிலத்திலே, தேசத்திலே ஆண்டவர் நிச்சயமாய் சமாதானமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். உங்க பிள்ளைங்க எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சமாதானமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய எதிர்காலங்கள் பிள்ளைகளை குறித்து பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைக்க போகிறார். நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதை விட பெஸ்டாய் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிச்சயமாய் இந்த மாதத்துல அதை நீங்க நிச்சயமாய் பார்ப்பீர்கள். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராய், நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து கண்மனையின் மேலே வைக்கிற தெய்வமா இருக்கிறார். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்துல அவர் சொன்ன வார்த்தையை திரும்பவுமாய் நான் சொல்லுகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அதிகமாய் தர அவர் வல்லவராயிருக்கிறார். சொத்து சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, பதவி, பட்டம் எல்லாமே இருக்கலாங்க. ஆனா சமாதானமும் சந்தோஷம் நிம்மதி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாசம் நான் அதை உனக்கு தருகிறேன். உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள் மத்தியில, உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் அந்த சமாதானத்தை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமா இந்த மாதத்துல பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 5வது மாதத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நம்முடைய கல்வாரி ரத்தம் ஆண்டவர் அன்பு பிள்ளைகள் மத்தியில கடந்து போவதாக. இன்னைக்கு ஆண்டவரே, உலகத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ள எங்களால முடியும் அப்பா. ஆனா சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதி எங்களால சம்பாதித்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே. அது நீங்க கொடுத்தா மாத்திரமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பா. நீங்க எங்களுக்கு தாங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு தாங்க, எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துல தாங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதான குறைச்சல்களை எடுத்து போடுங்க சுவாமி. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாமனார் மாமியார், கர்த்தாவே மருமகள், கர்த்தாவே மருமகன், இவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாவதாகப்பா. கர்த்தாவே, சபைகளில் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தாவே, விசுவாச பிள்ளைகள் மத்தியில சமாதானம் உண்டாகட்டும். ஊழியக்காரர்கள் மத்தியில சமாதானம் உண்டாகட்டும். பட்டணத்துல, மாவட்டத்துல, மாநிலத்துல, தேசத்துல ஒரு சமாதானத்தை நாங்கள் இந்த மாதத்துல பார்க்கணும் அப்பா. உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. கர்த்தாவே, நம்முடைய உன்னத கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொன்னீங்களப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற சமாதானம் கர்த்தாவே, அது எவ்வளோ பெரிய ஒரு சமாதானமா இருக்கும். அதை கொடுக்கத்தானே ஆண்டவரே இந்த உலகத்துல நீங்க வந்தீங்க ஆண்டவரே.
உடைய கர்த்தாவே பேரே சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை என் தேவன் வைப்பீராகப்பா, வைப்பீராக. கவலைகளோடு, கண்ணீர்களோடு, வேதனைகளோடு, துக்கங்களோடு, பாரங்களோடு, வியாதிகளோடு, கர்த்தாவே கடன் பாரங்களோடு, கர்த்தாவே சோத்திர எதிர்காலத்தை கொடுத்த பயத்தோடு, கலக்கத்தோடு இருக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் இந்த மாதத்துல நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்க வழி நடத்துவீராக சுவாமி. கர்த்தர் நீங்க நடத்தும்படியாய் கூட உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா, ஆசீர்வதிச்சிருங்க. நன்மையும் கிருபையும் இந்த மாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடரட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய எண்ணங்களை, ஏக்கங்களை நிறைவேற்றுங்கப்பா. என் நாமத்தினால எதை கேட்டால் அதை நான் செய்வேன் சொன்னீங்களப்பா. எங்கள் பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை நீங்க கொடுத்தருளும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமானவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள், பிரச்சனைகள் மாறும்படியாக இந்த கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த மாதத்துல ஒருவேளை வியாதிகளோடு, கவலைகளோடு, கண்ணீர்களோடு இருப்பவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒருவேளை பர்த்டேயோ இல்லை திருமண நாட்களோ உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று இருக்குமானால் கீழே காண்கிற நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு நீங்க ஜெபித்துக் கொள்ளலாம். உங்களுக்காக பாரத்தோடு, கண்ணீரோடு ஜெபிக்க அடியேன் காத்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.